கண்டிப்பாக ரீதி. குறிப்பாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெறும் வகையில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நாளைய தினம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளது. குறிப்பாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் நாளை மாலை 6:30 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக வெல்லும் தமிழ்நாடு என்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் அமைப்பு வலுப்படுத்துதல், வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ள மக்கள் தொடர்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக மாவட்ட அளவில் கட்சி பணிகளை மேலும் தீவிரப்படுத்துவர் தொடர்பை வலுப்படுத்தும் திட்டங்கள் குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவிப்பை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்பொழுது வெளியிட்டுள்ளார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டம் திமுகவின் அடுத்த கட்ட நிர்ணயிக்கும் அமையும் என கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தொடர்ந்து நாளை தினம் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்பமும் நடைமுறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் விண்ணப்பம் தருவதற்கான தேதி விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் பிப்ரவரி, அதாவது நாளைய தினம் முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை தலைமை கழகத்தில் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப படிவத்தை பெற தலைமை கழகத்தில் 1000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் குறிப்பிட்ட தேதிக்குள் தலைமை கழகத்தில் நேரில் வந்து விண்ணப்பங்களை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அறிவிப்பில் வெளியாகியுள்ள நிலையில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் முன்னிட்டு திமுகவில் தேர்தல் பணிகள் தீவிரமடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரீதி விவரங்களுக்கு நன்றி.